இங்க காலையில டியூஷனுக்கு போன ஒரு டீச்சரோட பொண்ணை காணோம். அந்த பொண்ணோட அப்பாவும் அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி கேக்குறாரு. ஆனா யார் வீட்டுக்குமே அந்த பொண்ணு போல. அங்க இங்கன்னு தேடி பார்த்தவரு வேற வழி இல்லாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க போதை பொருள் விக்கிற ஒருத்தன் ஒரு டாக்குமெண்ட்டை திருடிட்டு வரும்போது அந்த பொண்ணை பார்த்துதான் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிளாக் கலர் கார்ல ஒரு ஆளு கூட அவளாவே ஏறி போனதை பார்த்ததாவும் சொல்றான். போலீஸும் அந்த பொண்ணு கார்ல ஏறி போன இடத்துல இருந்து சிசிடிவி கேமராவை வச்சு அந்த காரோடைய நம்பரை கண்டுபிடிச்சு அதை வச்சு அந்த பொண்ணு அவளுடைய சொந்தக்கார வீட்டுல தான் இருக்கிறான்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஸ்பெக்டரோட பையன் மூலமா தெரிய வருது. இவன் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி எதுக்காக இப்படி பண்ணனு கேக்குறான். அப்பதான் அந்த பொண்ணு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய அப்பா குடிக்க அடிமையான ஆளு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் குடிச்சிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான். இந்த விஷயத்த அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா தான் இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு தெரியாம சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா தன்னோட அப்பாவை விட ரொம்பவே மதிச்சிட்டு இருந்த ஒரு ஆளுடைய இன்னொரு முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் நேரா போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த ஆளும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறான்.